ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பொள்ளாச்சி, என்னுடைய சொந்த ஊரில் இருக்கேன். இன்னைக்கு இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பொள்ளாச்சியில் இருந்து ஒரு பஸ் ட்ராவல். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த டிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்ரேட்டர் இப்போ பொள்ளாச்சி டு சென்னை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. டிராவல்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் நந்தன் ரோட் லிங்க்ஸ். புதுசாக இருக்குல்ல, இந்த பஸ்ஸில் தான் இன்னைக்கு நம்மளுடைய டிராவல் இருக்க போகுது. ஃப்ரம் பொள்ளாச்சி டு சென்னை வரைக்கும். பொள்ளாச்சியில் நைட்டு 9 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 6:40 கோயம்பேடு. கோயம்பேடும் தாண்டி இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா படூர், சிறுசேரி தாண்டி படூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. படூர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மணி கொடுத்துருக்காங்க டிராப்பிங் டைமு. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். பஸ்ஸோடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் நந்தன் ரோட் லைன்ஸு. நான் வந்து ரோட் லிங்க்ஸுன்னு சொல்லியிருப்பேன், அது தப்பு. பிரணவ் நந்தன் ரோட் லைன்ஸு. ஸோ இது வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் ட்ராவல்ஸு. ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் நந்தன் ரோட் லைன்ஸ். நான் வந்து ரோட் லிங்க்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் பஸ்ஸோடைய பார்க்கிங் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பொள்ளாச்சியில் வந்து ஆம்னி பஸ் பார்க்கிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாதவ ரெசிடென்சி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பஸ் பார்க்கிங், அங்கே தான் நம்மளுடைய பஸ் வந்து இருக்குது. மற்ற எல்லா டீட்டெயிலும் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. மக்களே, நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு பிராண்ட் நியூ BS6 ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. மொத்தம் 36 பர்த்து கொண்ட ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. இன்டீரியர் நல்லா சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லை, அதனால் பஸ்ஸுக்குள்ளே வரலான்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். ஸோ பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகல் ஷார்ட்ஸும் எடுத்திருப்பேன், இப்போ நைட் ஷார்ட்ஸும் வந்து எடுக்கிறேன். லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிரணவ் நந்தன் ரோட் லிங்க்ஸு நல்லா இருக்குது மக்களே. மொத்தம் 36 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸில். நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லோயர் L10 புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பொள்ளாச்சியில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய பர்த்துங்க L10. இதில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். பர்த்தில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு USB டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, அதே போல் வந்து மொபைலை வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரு, சாஞ்சிக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு ப்ளஃபியான பிலோ, உங்களுக்கு அட்டாச்சு டைப்லேயே பிலோ வருது. செப்பரேட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா பிலோ வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் AC வெண்ட்டு, ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி பஸ்னால் பிளாங்கெட் வேணும், பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கு பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமு, அதே போல் காலுக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா
பிரணவ் நந்தன் ரோட் லிங்க்ஸ், அதான் வந்து ஷார்ட்டாக பிஎன்ஆர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு வெளியே எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். டே டைமில் நான் பார்த்தேன், அந்த ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஎன்ஆர்ன்றது பிரணவ் நந்தன் ரோட் லிங்க்ஸுங்க, இதான் வந்து ஷார்ட் ஃபார்மு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அதே போல் ஃபயர் எக்ஸ்டிக்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் உள்ளே வரீங்கல்ல, உள்ளே வந்துட்டோன்னே மேலே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே, நான் இதான் சொன்னேன், அந்த மயிலோடைய லிவரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரு பிஎன்ஆர் போட்டு நல்லா இருக்குது மக்களே, பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் பார்க்கவே. பிரணவ் நந்தன் ரோட் லிங்க்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது ஆப்ரேட்டருங்க ஆம்னி பஸ் ஃபீல்டுக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று பொள்ளாச்சி டு சென்னை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருந்து எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு மருதமலை போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை கோயம்பேடு வரைக்குமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸு பொள்ளாச்சியில் இருந்து எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு கோயம்பேடு தாண்டி படூர் வரைக்குமே இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சியில் இருந்து சென்னைக்கு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூர் டச் பண்ணி சென்னை போவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியில் இருந்து உடுமலைப்பேட்டை, பழனி, திருச்சி வழியாக சென்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லைனா பொள்ளாச்சியில் இருந்து உடுமலைப்பேட்டை, பல்லடம், அப்படியே திருப்பூர், பெருமாநல்லூர் வழியாக உங்களுக்கு பைபாஸ் ஜாயின் பண்ணி அங்கேருந்து சேலம் வழியாக சென்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக தான் சென்னை போகிறாங்க. ஆனால் கோயம்புத்தூருக்கு அப்புறம் எந்த ரூட் ஃபாலோ பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு அப்புறம் அவினாசி, பவானி, சேலம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு ஓமலூர், தொப்பூர், தர்மபுரி வழியாக உங்களுக்கு கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரியில் இருந்து உங்களுக்கு ஆம்பூர், வேலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி வழியாக இந்த பஸ் கோயம்பேடு போகுதுங்க. இதுதான் இந்த பஸ்ஸோடைய ரூட்டு. ஏன்னா இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி வழியாக உங்களுக்கு சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பஸ் பொள்ளாச்சியில் இருந்து சென்னை போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், 2 பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரூட். உங்களுக்கு வந்து வேலூர் வழியாக தான் சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. பொள்ளாச்சியில் இருந்து சென்னை வழியா இந்த கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக சென்னை ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கம்மி தாங்க, ரொம்ப ரேரு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியில் இருந்து உடுமலைப்பேட்டை, பழனி, அப்படியே திண்டுக்கல், திருச்சி வழியாக சென்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லைனா திருப்பூர் வழியாக சென்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லைனா கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து சேலம் வழியாக உங்களுக்கு சென்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வேலூர் வழியாக போகிற பஸ்ஸு கம்மி. நம்ம பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்து எடுத்தாங்கன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்கு உக்கடம், காந்திபுரம், லக்ஷ்மி மில்ஸு, ஓப்ஸு, சின்னம்பாளையம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியூர் டோல்கேட்டு, கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவினாசியில் பைபாஸ் தான், சூர்யா பேக்கரி. அதுக்கப்புறம் ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நகர், பவானி பைபாஸு. அதுக்கப்புறம் சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஆர் ரவுண்டானா. அதுக்கப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் தான். டிராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். வேலூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி, மதுரவாயில், அப்படியே கோயம்பேடு போகிறாங்க. கோயம்பேடுக்கு அப்புறம் உங்களுக்கு சிட்டி டிராப்பிங் இருக்கும். பஸ்ஸோடைய டிராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலூருங்க. வேலூரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி காஞ்சிபுரம் பைபாஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி, மதுரவாயில், கோயம்பேடு 6:40. கோயம்பேடுக்கு அப்புறம் அரும்பாக்கம் மெட்ரோ, வடபழனி, அசோக் பில்லர், ஈக்காட்டு தாங்கல், அதுக்கப்புறம் ஒலிம்பியா டெக்னோ பார்க்கு, கிண்டி ஒலிம்பியா டெக்னோ பார்க்கு, வேளச்சேரி வழியாக OMR ஜாயின் பண்ணிடுவாங்க. டைட்டில் பார்க்கு, பெருங்குடி, துறைப்பாக்கம், காரப்பாக்கம், ஷோலிங்நல்லூர், சத்யபாமா யூனிவர்சிட்டி, நாவலூர் வழியாக சிப்காட், சிறுசேரி, லாஸ்ட் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா படூர். இதான் நம்ம பஸ்ஸோடைய டிராப்பிங் பாயிண்ட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. பொள்ளாச்சி இந்த பஸ் பார்க்கிங்கில் இருந்து ஒரு பஸ்ஸாக கிளம்புது. உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்து சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பொள்ளாச்சியில் இருந்து உங்களுக்கு பெங்களூர் போகிற பஸ்ஸஸ் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பொள்ளாச்சியில் இருந்து திருப்பதிக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏபி ரமணி டிரான்ஸ்போர்ட் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பொள்ளாச்சி வழியாக உங்களுக்கு கேரளா போகிற பஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகும், உங்களுக்கு பொள்ளாச்சி வழியாக போவாங்க. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சீட் ஆஃப் பைலட் சீட்டில் உட்காந்துருக்கோம். நல்லா இருக்குது. இதில் உட்காரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டுங்க. அசோக் லேலாண்டில் உங்களுக்கு பிரகாஷ் கெப்பல்லால் பில்ட் பண்ண பஸ்ஸு. நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. பைலட் சீட்டில் உட்காந்தது.
காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க பிரணவ் நந்தன் ரோட் லிங்க்ஸில் உங்களுக்கு. மக்களே, நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 minutes பிஃபோரே இங்கே பார்க்கிங்கில் இருந்து எடுத்தாச்சு. வாங்க இந்த ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலை பொள்ளாச்சி டு சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் நான் வந்தேன், இந்த பஸ்ஸில் வந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ரூட்டே சூப்பராக இருந்துச்சு. பகல் டைமில் இந்த ரூட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மணி. காந்திபுரம் வந்திருக்கோம். இங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் போர்டிங் வந்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி பேசஞ்சர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக வந்துட்டுருக்கு, கொஞ்சம் பிஃபோராகவே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. மக்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்துக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம்க்கு அப்புறம் உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் இருக்கனால நம்ம பைபாஸ் போயிட்டோன்னே அங்கேருந்து நம்மளுடைய கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். நேரங்கள் கழித்து மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:45. நம்ம பஸ்ஸுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா இன்னும் சங்ககிரி டோல்கேட் வரல, டோல்கேட்டுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. பார்த்துருப்பீங்க கேபின் ரைடு. நம்ம கரெக்டாக கன்னியூர் டோல்கேட்டில் ஸ்டார்ட் பண்ணி
நம்ம சங்ககிரி வரைக்கும் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு தரமான கேபின் ரைடு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 80 லாக் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் 80 லாக் எடுத்து விட்டாங்க. 100 வரைக்கும் ஸ்பீடு பக்காவாக மெயின்டைன் பண்ணி டிரைவரை நான் ஓட்டினாங்க. நிறைய ஓவர்டேக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் போடுவாங்க போல். ஸோ அந்த இடத்துல இன்னும் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுப்பாங்க போல். டோட்டலாக 3 ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுக்குறாங்க இந்த பொள்ளாச்சி டு சென்னை ரூட்டில். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் சங்ககிரி, செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் டீசல் போடுவாங்க, அது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாலாஜா டோல்கேட் கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுக்குறாங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண இந்த சைடு லோயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 944ங்க, 944 ஆச்சு. இன்றைக்கி ஒரு நார்மல் டேங்க. நான் ஃப்ரைடே நைட்டு பொள்ளாச்சியில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். இதே வீக்கெண்டுனா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா மாறும். டிக்கெட் ஃபேர் வந்து வீக்கெண்டு ஒரு ஃபேர் வச்சுருப்பாங்க, நார்மல் டேஸில் ஒரு ஃபேர் வச்சுருப்பாங்க. இன்றைக்கான ஃபேர் எனக்கு பொள்ளாச்சி டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண 944, 944 ரூபா ஆச்சு. இப்போதைக்கு தூங்க போகிற மக்களே. தூங்கிட்டு முடிஞ்சால் தொப்பூர் காட்ஸ் காட்டுறேன். தொப்பூர் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மணியில் இருந்து 2:30 மணிக்குள்ளே கிராஸ் ஆவாங்க. நான் முழிச்சிட்டேன்னா காட்டுறேன், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கிருஷ்ணகிரியில் மீட் பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு குட் நைட் மக்களே. நேரங்கள் கழித்து குட் மார்னிங் மக்களே. நம்ம வந்து பொள்ளாச்சி டு சென்னை வரைக்கும் பிஎன்ஆர் ட்ராவல்ஸ் பிரணவ் நந்தன் ரோட் லைன்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டி டீசல் போடுறதுக்காக நிப்பாட்டினாங்க. ஸோ அந்த ஒரு டிலே வந்து நான் அந்த பெட்ரோல் பங்க்லேயே பேசியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரப்டானனால நான் என்னோடய வீட்டில் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதனால் டிலேன்னு வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் கிட்ட லாரி ஆக்சிடெண்ட்டுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிலே ஆகிடுச்சு சென்னை போகிறது. அந்த தொப்பூர் கிட்ட ஆக்சிடெண்ட்னால நமக்கு எல்லா வண்டியும் வந்து டிலே தாங்க. நமக்கு பெங்களூர் போகிற வண்டியாக இருக்கட்டும், இல்லைனா இந்த சைடு வேலூர் சென்னை போகிற வண்டியாக இருக்கட்டும், எல்லா வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிலேவாக தான் அன்றைக்கி சென்னை போனாங்க. நம்ம போகிற வண்டியும் டிலே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகிற வண்டியும் டிலேவாக தான் சென்னை போச்சு. நம்ம கரெக்டாக 5:30 மணிக்கு டீசல் போட வந்தாங்கள்ல, அதே இடத்துல உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகிற வண்டியும் டீசல் போடுறதுக்காக வந்தாங்க. 2 வண்டியும் டிலேவாக தான் அன்றைக்கி சென்னை வந்துச்சு. கரெக்டாக டீசல் போட்டு அந்த கிருஷ்ணகிரியில் இருந்து சென்னை போகிற ஹைவேல டிரைவரெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க. ரோடு காலியாக இருந்துச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி டிரைவரெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க. ஒரு நான் ஸ்டாப் ரைடு, நல்ல ஒரு சூப்பரான டிரைவிங்னே சொல்லுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சங்ககிரி கிட்ட ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று போட்டாங்க. அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் நான் போயிட்டு தூங்க போயிட்டேன். தூங்கிட்டு அந்த 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் சொல்கிறாங்க. அப்போ தான் முழிச்சேன். உள்ள கம்ஃபர்ட் வைஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் தொப்பூர் கவர் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் கவர் பண்ண முடியல. நல்லா தூங்கிட்டேன். சரியான தூக்கம் மக்களே. இல்லைன்னா கவர் பண்ணியிருப்பேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டு டிராஃபிக்கு எதுவுமே கவர் பண்ணாதனால நான் எந்த ஒரு கிளிப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண முடியல. இல்லைனா வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மற்றபடி ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப தேங்க்ஸ், பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி. மக்களே, ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக 10 மணிக்கு என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். டிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 10 நிமிஷங்க. கோயம்பேடு 6:40. நமக்கு தொப்பூரில் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்னால நமக்கு இங்கே கோயம்பேடு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 10 நிமிஷமாக கரெக்டாக 9:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் MMDA சிக்னலில் இறங்கி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வந்த கிலோமீட்டர் அதிகங்க. பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக சேலம், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக சென்னை வந்தது கிலோமீட்டர் அதிகம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா படூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. படூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறது எப்படி பார்த்தாலும் 680 கிலோமீட்டர் வருங்க. ஏன்னா கோயம்பேடு டு படூர் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்ரு, எப்படி பார்த்தாலும் ஒரு 680 கிலோமீட்ரு. நார்மலாக நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்து உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், திருச்சி வழியாக சென்னை வரதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக சேலம் வந்து சென்னை வரதா இருக்கட்டும், அந்த 2 ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கம்மி. வேலூர் வழியாக வர்றது கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகம். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் விலாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மெயினாக டிரைவர் அண்ணா ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு, நல்லா சப்போர்ட் பண்ணார். மெயினாக இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் இருந்து நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு சூப்பரான பஸ்ஸு. சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான். நீங்கள் சென்னைக்கு வரதா இருந்தாலும் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணலாம். மெயினாக இந்த OMR சைடு போகிறதுக்குலாம் இந்த பஸ்ஸு ஒரு பக்காவான பஸ்ஸு மக்களே. நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க பிரணவ் நந்தன் ரோன்லிங்ஸ் PNR ட்ராவல்ஸில். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டு இந்த ஒரு vlog-ஐ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் மக்களே. அவங்களுடைய பிராண்டிங் போட்டு ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10% வரை டிஸ்கவுண்ட் இருக்குது மக்களே. என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹல்திராம்ஸோடைய முங்டால் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பர்பி பாக்கெட்டு, ஒரு 2 சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சானிடைசர் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் சானிடைசர் வைப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுக்குறாங்க பிரணவ் நந்தன் ரோட்லிங்ஸில். இவ்வளோ தான் மக்களே, ஓகேங்களா. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.